கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் உங்களோடு இணைந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு ஏசப்பா கொடுத்த இந்த பெரிதான பாக்கியத்திற்காக முதலாவது நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களோடு இணைந்து ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே ஆத்தும மீட்பு என்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த வேளையிலும் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிக்கலாமா? நாம் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன், ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆம் ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு தந்தையே, இந்த அருமையான வேளையில் உம்மை நோக்கி பார்க்க அப்பா நீ தந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் எத்தனை நல்லவரப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆத்தும மீட்பு என்ற தலைப்பில் ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து ஒரு சில வசனங்களை ஆண்டவரே ஷான் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கொடுக்க இருக்கிற வேளையில் என் அப்பா நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னீங்களப்பா. நீங்கள் வெளிப்படணும்ப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சந்திக்கப்படணும். கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் உடைய ஆசீர்வாதம் கடந்து வரணும். குறைவுகள் மறைந்து போகணும். கண்ணீர் மாறணும். ஆண்டவரை நீ சந்திங்கப்பா. ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதியும் நீரே வழி நடத்துங்க ஆண்டவரை. இயேசு ரட்சகர் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, இந்த வேளையிலும் நாம் தியானிக்கும்படியா தெரிந்து கொண்ட வேத வசனம் 3 யோவான் 1வது அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்றாரு. நம்முடைய ஏசப்பாவுக்கு என்ன தெரியுமா ஆசை? இந்த பூமியில வாழ்ந்திருக்க நம்ம எல்லாரும் சுகமா இருக்கணும், சுகமா வாழ்ந்திருக்கணும். அதாங்க நம்ம அப்பா இயேசுக்கு ஆசை. பிரியமானவர்களே, தேவன் ஏன் இதை விரும்புறாருன்னா, அவர் படைத்த எல்லா ஜனங்களும் முழு மனுக்குலமும் மகிழ்ந்திருக்கணும், அவரில் மகிழ்ந்திருக்கணும். அதாங்க அவருடைய ஆசை. அது மட்டும் இல்லை, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமே இருக்கக்கூடாது. ஏன்னா அவரோடு கூட இந்த இம்மையிலையும் மறுமையிலையும் அதோடு அவரோடு கூட பரலராஜ்யத்தின் சுதந்திரத்தை நம்ம அடையணும்னா நம்முடைய ஆத்தும மீட்பு மிகவும் அருமைன்னு சொல்லி சங்கீதம் 49:9ஆம் வசனத்துல அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, அது மட்டும் இல்லை, இன்னும் வேத வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா வெளிப்படுத்தல் 21:7 இருக்கு. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஆமாங்க, நம்ம ஆத்மா மீட்படைஞ்சா மட்டும்தான், ஆத்மா பரிசுத்தமா இருந்தா மட்டும்தான் நாம் பரலோராஜ்யத்துக்கு போக முடியும். அப்ப சொல்றாரு, நாம் அப்போ ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற முடியும். அப்படி நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாறினா மட்டும்தான் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்னு சொல்லிதான் வெளிப்படுத்தல் 21:7 நம்ம பார்க்குறோம். பிரியமானவளே, அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 56:13 நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனோடைய வெளிச்சத்தில் நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடர்களுக்கும் தப்பிவியாதிருப்பீரோ அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அது மட்டும் இல்ல, சங்கீதம் 143:11 கர்த்தாவே உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கி விடும். பிரியமான நாமும் அப்படிதான் ஆண்டோட கேட்கணும். ஏசப்பா, எங்க ஆத்மாவை பரிசுத்தமாக நாங்கள் பாதுகாக்க அப்பா உதவி செய்யுங்க. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, நம்ம எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்ம அப்பா இயேசுடைய சித்தங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில சமாதானமே இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில வேதனையாக இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையில எப்போ அந்த ஆத்மா சுகத்தை பெற்றுக்கொள்ளும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு சுகமே இல்லையே, என்னுடைய குடும்பத்துல சுகமே இல்லையே, ஆவிக்குரிய வாழ்க்கையில, சரீர வாழ்க்கையில, உலக வாழ்க்கையில அந்த சுகத்தை எங்களால் அனுபவிக்கவே முடியவில்லைன்னு சொல்லி அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறீர்களா? மக்கள் பிரியமானவளே, இந்த வேளையில தேவன் நமக்கு அன்பான ஆலோசனை கொடுக்கிறார். பிரியமானவளே, அருமையான தேவனுடைய தாசனாகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ எப்படி அவர்கள் தங்களை காத்து கொண்டார்கள், எப்படி அவர்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தார்கள், அது நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்துன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலும்
நாம் அருமையான 3 தாசர்கள் எப்படியாக தங்கள் ஆத்மாவை காத்தார்கள் என்று சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா தானியேல் 3ஆம் அதிகாரத்துல என்ன நடந்துச்சு என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். இதே தானியேல் 1ஆம் அதிகாரத்துல தானியேலை குறித்து நம்ம பார்க்கும்போது தானியேலோடு கூட இன்னும் 3 வாலிபர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோமே. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த 4 பேருமே தங்களை தீட்டுப்படுத்தாதபடி தங்களை காத்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அதனால தான் தானியேலுடைய வாழ்க்கை எப்படி உயர்த்தப்பட்டது என்று நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம் பிரியமானவர்களே. அதே போல இப்போ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 பேரும் தங்களுடைய வாழ்க்கையில எப்படி தங்கள் ஆத்மாவை தப்புவித்தாங்க, எப்படி அந்த தேசத்துல ஒரு மாறுதல் வந்தது என்பதை சொல்லி நம்ம பார்க்கலாம். முதலாவது அவங்க வாழ்க்கையில அவர்கள் தங்களை தீட்டுப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுக்கல, தங்களுடைய ஆத்மாவை பரிசுத்தமாக காத்து கொண்டார்கள். அதாங்க அவங்க வாழ்க்கையில அவங்க செய்த பெரிய காரியம். ஏன்னா ராஜ போஜனத்தினால அவர்கள் தங்களை தீட்டுப்படுத்தவில்லைன்னு சொல்லி நம்ம தானியேல் 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம். தானியேலும் அவர்களோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆனா இந்த 3 பேருடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இதே ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தானியேல் 3ஆம் அதிகாரத்துல மிக தெளிவாக பார்க்கிறோம். ஏன்னா இந்த 3 பேரும் ஏன் அப்படின்னா, ஆண்டவர் இந்த 3 பேரையும் பாபிலோன்ல பாத்தீங்கன்னா உயர்வான ஒரு இடத்துல வைத்துட்டு இருந்தார். ஏன்னா தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டது நிமித்தம் அப்படின்னு இருக்கு. தானியேல் 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல தானியேல் ராஜா கிட்ட வேண்டிக் கொள்ளுகிறார். ஏன்னா தானியேல் உயர்த்தப்படும் போது இந்த அருமையான 3 தேவ பிள்ளைகளும் தங்களை தீட்டுப்படுத்தாதபடி, அந்த ராஜ போஜனம் தங்களை தீட்டுப்படுத்தி விடக்கூடாதே, தங்களுடைய ஆத்மா கெட்டுவிடக்கூடாது என்று காத்துக்கொண்ட இந்த 3 தேவ பிள்ளைகளுக்காக ராஜா இடத்துல அவன் கேட்கிறான், வேண்டிக் கொள்ளுகிறான். பாருங்க, அவன் ஆண்டுட்ட பாருங்க அவ்வளவு பயபக்தியா இருந்ததுனால தன்னுடைய சிநேகிதர்களுக்காக தன் ராஜா கிட்ட கேட்கணும் என்கிற ஒரு ஆசை. பிரியமானவர்களே, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க எப்படியாக இந்த 3 பேரும் தங்களை தீட்டுப்படாமல் காத்து கொண்டார்களோ அதனால உயர்வான இடத்துல வைக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்க குடும்பங்கள்ல, உங்க வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வேலை விஷயங்கள்லயோ இல்ல வீட்லயோ ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஒருவேளை தாழ்த்தப்பட்டு இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்துல ஒருவேளை தாழ்வான நிலைமையில உங்களை வச்சிருக்கிறாங்களா? ஒருவேளை வேலை ஸ்தலத்துல ஒரு தாழ்வான இடத்துல இருந்து கண்ணீரோடு இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, தேவன் உங்களோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு உங்களோடு கூடவே இருக்கிறாங்க. இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. இயேசு ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அவர் சமீபத்திற்கு மட்டும் இல்ல, அவர் தூரத்திற்கும் தேவன். பிரியமானவர்களே, ஒருவேளை எவ்வளவு தாழ்வுல இருந்தாலும், ஐயோ நான் தாழ்வுல இருக்கிறேனே, எனக்கு கவலையாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியே இல்லைன்னு சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, நம்முடைய இயேசு உங்களைத்தான் நேசிக்கிறார். பிரியமானவர்களே, உங்களைத்தான் அவர் தேடி வருகிறவராக இருக்கிறார். இந்த வேளையில தேவ வார்த்தை என்ன சொல்லுது பாத்தீங்களா? இந்த 3 பேரும் உயர்வான இடத்துல இருந்தது நிமித்தம் இவங்களுக்கு விரோதமான ஒரு காரியம் அந்த தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேபுகாத் ராஜா அந்த நாட்கள்ல அந்த சமபூமியில பாருங்க எப்படி ஒரு 60 முழ உயரமும் 6 முழ அகலமான ஒரு பொற்சிலையை பண்ணி வைக்கிறாரு. பண்ணி வைத்துட்டு அங்க சொல்றாரு, சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களுக்கும் அறிவிக்கப்படுவது என்னவென்றால், பாருங்க இவங்க என்ன சொல்றாங்க, இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின இந்த பொற்சிலைய என்ன செய்யணும், பணிந்து கொள்ளணும் அப்படின்றாங்க. இந்த செய்தி அவர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அதே தானியேல் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான். பிரியமானவர்களே, இந்த மாதிரி ஒரு சட்டம் இயற்றப்பட்டா எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சட்டங்கள் இருக்குல்ல. பல நேரங்களில் நம்மால் ஆண்டுடைய வார்த்தை எல்லாருக்கும் சொல்ல முடியல. பல நேரங்களில் எங்கேயும் போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியல. சில நேரங்களில் நம்மால் ஜெபிக்க கூட போக முடியல. சில இடங்களில் ஜெபிக்க கூட முடியல. சில பேர் வீட்டுக்குள்ளே அந்த சுதந்திரம் இல்லைன்னு சொல்றாங்க. சில பேர் வேலை ஸ்தலங்கள் அப்படி ஒரு சுதந்திரம் இல்லைன்னு சொல்றாங்க. சில பேர் மொத்தத்திலே அப்படி ஒரு சுதந்திரமே இல்லைன்னு சொல்லி பல விதங்கள்ல வேதனையோடு கண்ணீரோடு கூட இருக்கலாம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு வந்தது. ஆனா அவங்க என்ன செய்தாங்க? அதைத்தாங்க நம்ம செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இவர்கள் எப்படி தங்களுடைய ஆத்துமாக்களை தப்புவித்தார்கள், எப்படி பரிசுத்தமாக காத்து கொண்டார்கள்? முதலாவது அவர்கள் தங்களை தீட்டுப்படுத்துவதற்கு இடம் கொடுக்கல. இரண்டாவது, இவர்களுக்கு விரோதமாக எல்லாரும் பகைத்த போதிலும் இப்படியாக ஒரு தீச்சூளையில போட போறோம், நீங்க இந்த ராஜாவை தான் பணிந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தி வந்த போதிலும் இவங்க என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா, என்ன சொன்னாங்கன்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கலாம். இவங்க அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னதுனால என்ன நடந்துட்டு அப்படின்னா, எல்லாரும் ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, இந்த 3 பேரும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, ராஜா நீங்க நிறுத்தின பொற்சிலையை இந்த 3 பேரும்
பணிந்து கொள்ளவில்லைன்னு சொன்னாங்க. அவங்க பணிந்து கொள்ளவில்லை என்ற செய்தி ராஜா கிட்ட போகுது. அப்ப ராஜ சமூகத்துல அவங்கள கொண்டு போய் விட்ட உடனே அந்த ராஜா அவங்களை பார்த்து கேட்கிறான். என்ன கேட்டான் பாத்தீங்களா? அந்த தானியேல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல கேட்கிறாங்க. என்ன கேட்கிறார் ராஜா? நேபுகாத் நேச்சார் இந்த 3 பேரையும் பார்த்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவனுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொல்றாரு, இப்பவும் எக்காலம், நாதசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான கீத வாக்கியத்தை கேட்ட உடனே நீங்க என்ன செய்யணும்? அந்த நான் வைத்திருக்கிற அந்த சிலையை நீங்கள் பணிந்து கொள்ளணும். அப்படி நீங்க பணிந்து கொள்ளலைன்னா அந்நேரமே எரிகிற அக்னி சூளை நடுவுல உங்களை போட்டுருவாங்க. என்னுடைய கைக்கு தப்பு வைக்கிறவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப பாருங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அந்த நேபுகாத் நேச்சாரை பத்தி என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தானியேல் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், எங்கள் இயேசு எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அவர் சொல்றாரு 18ஆம் வசனம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 18. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். இப்ப ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவர் என்ன செய்தார் தெரியுமா? சாதாரணமா அவர் அந்த தீச்சூளை சூடாக்குவதை விட 7 மடங்கு அதிகமா சூடாக்குனார். பிரியமானவர்களே, இப்ப என்ன சொன்னாரு? இவர்களை இராணுவ பலசாலிகளை அழைத்து அனுப்பி அவங்கள வச்சு இந்த 3 பேரையும் என்ன செய்தாங்க? அவங்கள அப்படியே போடலங்க, அவங்கள கட்டி போடுறாங்க. பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூளை நடுவிலே போடப்பட்டார்கள். எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படி அக்னி சூளை போன்ற பிரச்சனைகள் ஒருவேளை உங்க குடும்பங்கள்ல வந்து, உங்க வீட்டுல வந்து நீங்க ஒருவேளை கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கலாம், வியாதிகள்ல இருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டத்துல இருக்கலாம், ஏதோ உங்களுடைய குடும்பங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கலாம். அது எந்த விதமான போராட்டமானாலும் சரி பிரியமானவளே, நீங்களும் இவங்க கட்டி போடப்பட்டது போல ஒரு அக்னி சூளை போன்ற ஒரு பிரச்சனையில் நீங்க இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் சரி, அது வேலை ஸ்தலமா இருக்கலாம், வேலை உயர்வு கிடைக்காம இருக்கலாம், பிள்ளைகளுக்கு சரியான கல்விக்கு காலேஜ்ல இடம் கிடைக்காம இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் விரும்புகிற காரியம் ஏதோ ஒன்று நடக்காம இருக்கலாம், பிள்ளைகளுக்கு திருமண காரியத்துக்காக ஆயத்தப்பட்டு இந்த தீச்சூளை போல நீங்க ஒரு தீச்சூளை நடுவுல இருக்கலாம். குழந்தை செல்வத்திற்காக எதிர்நோக்கி காத்திருந்து உலகமெல்லாம் உங்களுக்கு விரோதமாக பேசி இப்பொழுது நீங்க இந்த தீச்சூளை போன்ற ஒரு வேதனையில உங்கள் ஆத்மா தவித்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த 3 பேரை என்ன செய்தாங்க? இந்த சூழ்நிலை வந்தபோது அவர்கள் இயேசுவை மறுதலிக்கல, தேவனை மறுதலிக்கல. ஆனா ஒன்னே ஒண்ணு சொன்னாங்க, எங்கள் இயேசு, எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி, எங்களை விடுவிக்காவிட்டாலும் சரி, நீங்க நிறுத்தின இந்த காரியத்துல நாங்க இதை பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் மிக தெளிவாக ராஜாவுக்கு உத்தரவு சொல்லிவிட்டாங்க. ஆனா ராஜாவுக்கு அவ்வளவு கோபம் வந்து, சில நேரத்துல நம்ம ஆண்டவருக்கு பிரியமா நடந்து கொண்டிருக்கும் போது சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? சில நேரத்துல ரொம்ப அதிகமாயிரும் பாருங்க. எப்பவுமே இருக்க சூடை விட 7 மடங்கு சூடு ராஜா உருவாக்குனது மாதிரி நமக்கு எப்பவுமே இருக்க கஷ்டத்தை விட பல கஷ்டங்கள் வந்துடும். என்ன செய்யனே தெரியாது. அநேகர் நினைப்பாங்க ஏன் வாழணும்னு. அநேக தேவ பிள்ளைகள் கூட சொல்லியிருக்காங்க, எதுக்காக இருக்கிறேனே தெரியல, ஏன் வாழ்றேனே தெரியலன்னு கூட சொல்லியிருக்காங்க. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆனா ஒருவேளை நீங்க அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தா கலங்காதீங்க. ஏசு உங்க கூட தாங்க இருக்கிறாரு. ஏசு உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. உங்க வீட்டுக்குள்ள உங்க இருதயத்துக்குள்ள அவர் ஊற்றப்பட்டு இருக்கிறார். உங்கள் கூடவே இருக்கிறார். உங்கள் கரங்களை அவர் பிடித்திருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கலங்க வேண்டியது இல்லை. ஒருவேளை அதிகமான போராட்டமா இருக்கலாம், இந்த தீச்சூளை அதிகமான சூடாயிற்றே, அதனால தீச்சூளை சூடாதனால இவங்க அப்படியே எரிந்து செத்துருவாங்கன்னு சொல்லி உலகம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். ஒருவேளை ராஜா கூட நினைச்சிருப்பான், அவருக்கு கோவம் வந்து விட்டது, அவர்கள் எல்லாருக்கும் கோவம் வந்திருக்கும். ராஜா நினைச்சிருப்பாரு, அவ்வளவுதான், இந்த 3 பேரும் இந்த தீயில அப்படியே கருகி செத்துருவாங்கன்னு கூட நினைச்சிருக்கலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில தீச்சூளை போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். ஒருவேளை ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமா பாதுகாக்க முடியாம இருக்கலாம். அன்று சொன்னாரே, பிரியமானவனே,
உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொன்னாரே. ஆண்டவரே, என்னால் அப்படி சுகமா இருக்க முடியலையே. தீச்சூளை போன்ற பெரிய பிரச்சனையில இருக்கிறேனப்பா, நான் கண்ணீர்ல இருக்கிறேனப்பா. என்னுடைய வீட்டுல எல்லாருமே நாங்க அழுது கொண்டு இருக்கிறோமே. அந்த 7 மடங்கு சூடா இருக்கப்பா, 7 மடங்கு வேதனையா இருக்கப்பா. எங்களால தாங்க முடியலையே. இனி நாங்க எங்க போவோம்னு சொல்லி வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளைய தேவன் சொல்றார், நீங்க கலங்க வேண்டியதில்லை. அவர் சொல்றாரு, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்றாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றாரு. பயப்படாதே மகளே, மகனேன்னு சொல்றாரு. 366 தடவை இந்த முழு வேதாமத்திலையும் பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறார். உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், கலங்காத மகளே, மகனே, நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்றாரு. பாருங்க, இந்த 3 பேரும் எவ்வளவு தைரியம் இல்லை. ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு அதிசயம் நடந்துச்சுங்க. எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. பாருங்க, 24ஆம் வசனம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களா அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவே, ஆம் ராஜாவே என்றார்கள். 25ஆம் வசனம், தானியேல் 3:25. அதற்கவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவளே, உங்களுக்கு ஒரு சேதமும் இல்லைங்க. சேதம் வந்துரும்னு நினைக்கிறீங்களா? நீங்க இருக்கின்ற இந்த வேதனையில உங்களுக்கு ஒரு துக்கம் வரும்னு நினைக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? பாருங்க, ஒரு சேதம் இல்லைன்னு யார் சொல்றா? அந்த ராஜா சொல்றாருங்க. யார் விரோதமா இருக்கிறாங்களோ அவங்க பிரமிப்படைய போறாங்கங்க. உங்களை பார்த்து, உங்கள் குடும்பத்தை பார்த்து, உங்களுக்கு வந்திருக்க இந்த பிரச்சனையில நீங்க உங்களோட இயேசு இருக்கிறத பார்க்க போறாங்கங்க. கவலைப்படாதீங்க, இந்த வேதனையில இயேசு உங்களோடு இருக்கிறாருங்க. 4வது நிக்கிற அவர் சொல்றாரு, 4வது நிக்கிற ஆள் யாரு? தேவபுத்திரன். அப்படின்னா இயேசு சாயலுக்கு ஒப்பா இருக்கிறாரு சொல்றாருங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, பாருங்க, அவர் உலாவு கொண்டு இருக்கிறாங்களாம். 4 பேருக்கும் 3 பேருக்கும் ஒரு சேதமும் இல்லை. ஆனா இயேசு கூட இருக்கிறார். ஒருவேளை சேதம் வந்து விடும் என்று நினைக்கிறீங்களா? பிரியமானவள, கவலையோடு இருக்கிறீர்களா? என் வீட்டுல இனி அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா? இல்ல பிரியமானவள, இந்த நேரத்துல இந்த வார்த்தை எப்ப நீங்க கேட்கிறீங்களோ, எந்த நேரத்துல எல்லாம் இந்த வசனத்தை நீங்க கேட்கிறீங்களோ, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில பிரியமானவள, உங்களோடு கூட இயேசு கடந்து வருகிறார். உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். உங்க வீட்டுல எப்படி இந்த தீச்சுளை 7 மடங்கு சூடா இருந்தது போல போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா இப்போது இயேசு உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். உங்களுடைய போராட்டத்தை மாற்றுகிறார். இப்ப யார் உங்களுக்கு விரோதமா வந்திருக்கிறாங்களோ, ஒருவேளை எந்த ஒரு கஷ்டம் உங்களுக்கு வந்திருக்கிறதோ, அந்த கஷ்டம் உங்களை பார்க்கிறது. ஐயோ, இந்த வீட்டுக்குள்ள நான் இருக்கவே முடியாதே, இவங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாங்களே, இவங்க பாருங்க, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்ற வாசனத்தை கடைபிடிச்சிருக்காங்களே, இவங்க இயேசுவோடி பற்றுறுதியா இருக்கிறாங்களே, வேத வார்த்தையை படிச்சுட்டு இருக்கிறாங்களே, முழங்கால நின்று ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்களே, இயேசு மட்டும் சிந்திச்சிட்டு இருக்காங்களே, இவங்க வீணானதை எதுவும் சிந்திக்கலையே, ஆத்மாவை பரிசுத்தமா வச்சிருக்காங்களே, இந்த வீட்டுக்குள்ள நான் இருக்க முடியாது, இந்த வீடு பரிசுத்தமான வீடு, இந்த ஆத்மாக்குள்ள நான் தங்க முடியாது சொல்லி சத்துரு, போராட்டம், பிரச்சனைகள், கஷ்டம், கண்ணீர், கவலை வீட்டை விட்டு ஓடிடும் பிரியமானவள. ஏன்னா இப்ப ஏசு உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறாரு. ஏசு உங்களோடு கூட இருக்கிறார். இப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 26ஆம் வசனத்துல சொல்றாரு, எந்த ஒரு ராஜா தீச்சூளையில போட்டாரோ அந்த ராஜா சொல்றாரு. ஏன்னா இவர்களை கட்டி கொண்டு போன புருஷர்கள் எல்லாருமே என்ன ஆயிட்டாங்கன்னு இருக்குன்னா, அந்த புருஷர்கள் எல்லாம் என்ன ஆயிட்டுனா, அவங்கெல்லாம் எரிந்து போனாங்கன்னு இருக்கு. எரிகிற அக்னி சூளையில யார் யார் கொண்டு போனாங்களோ அவர்கள் எல்லாரும் என்ன ஆனாங்கன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, கொண்டு போட்டுதான், அந்த தீச்சூளை அவர்களை கொண்டு போட்டதான். பாருங்க, அப்படிப்பட்ட சூடு. இப்போ இதை பார்த்து கொண்டிருந்த நேபுகாத்நேச்சார் என்ன தெரியுமா சொல்றாரு? 26வது வசனம், தானியேல் 3வது அதிகாரம் 26ஆம் வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்னி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள். யாரு தீச்சூளையில போட்டாங்களோ அவர்களை அழைக்கிறார்கள். பிரியமானவளே, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக யாரோ ஒருவர் விரோதமாக இருந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனை வருவதற்கு காரணம் அவர்களாக இருக்கலாம். ஆனா ஏசு உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறது நிமித்தம், நீங்க முடிவு புரிந்தும் கர்த்தருக்காக நின்றது நிமித்தம், தீட்டுப்படாமல் உங்கள் ஆத்மாவை காத்து கொண்டது நிமித்தம், இயேசுவுக்காக நின்றது நிமித்தம், இப்ப அவர்களே உங்களை பார்த்து சொல்ல வைக்கிறாருங்க, இது உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. நீங்க அதை விசுவாசிங்க பிரியமானவளே. நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்க துக்கத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்க வீட்டுக்குள்ள, உங்க குடும்பத்துல
நியாயாசனத்துல இன்றைக்கு இயேசு உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறத உங்களுக்கு விரோதமா இருக்கிறவர்கள் பார்க்க போறாங்க பிரியமானவர்களே. யார் தீச்சூளையில போட்டாரோ அவர் சொல்றார், உன்னதமான தேவனுடைய தாசர்களாகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே வெளியே வாருங்கள். அப்ப உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள்னு அவரே சொல்லிட்டாரு. பாருங்க எவ்வளவு பெரிய சாட்சி இல்ல? ஆமாங்க, நம்மை பார்த்து சொல்ல போறாங்க, இவங்க யாரு சாதாப்பட்டவங்க இல்ல, இவங்க எந்த மாதிரிப்பட்ட பிரச்சனையில இருந்தாலும் ஏசு இவங்களை மீட்கிறாருங்க, ஏசு கூடவே இருக்கிறாருன்னு சொல்லி நம்மை பார்த்து கேலி பண்ணவங்க, நமக்கு விரோதமா உங்களுக்கு விரோதமா செயல்பட்டவங்க என்ன சொல்ல போறாங்க? இவங்க யார் தெரியுமா? உன்னதமான தேவனுடைய மக்கள்னு சொல்ல போறாங்க. அது நிமித்தம் அவர்களும் பிரமிப்பு அடைய போறாங்க. சங்கீதம் 91:1 பாக்குறோம்ல, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமாங்க, அந்த சர்வ வல்லவர் தான் இயேசு கிறிஸ்துங்க. உன்னதமானவர் நம்ம பிதா. பாத்தீங்களா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல் நம்முடைய ஆண்டவர் அல்மைட்டி காட். ஆமாங்க, அதை பார்த்துட்டாருங்க இந்த ராஜா. இவங்க சாதாப்பட்டவங்க இல்ல, உன்னதமான தேவனுடைய மக்கள். ஏன்னா பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்து 4வதாக அவரோட உலாவுறதை அவர் பார்த்துட்டாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? சோ நம்ம ஆண்டவருக்காக பரிசுத்தமாக நம்மை அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவருக்காக நம்மை தாழ்த்தி கொடுக்கும் போது என்ன நடக்கு பார்த்தீங்களா? நம்ம கிட்ட இயேசு இருக்கிறத மற்றவங்க பார்ப்பாங்க. யாருமே அழியக்கூடாதீங்க. நமக்கு வெறுக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க அழிந்து விடக்கூடாது. நம்ம அழிந்து போனோம் ஜெபிக்க கூடாது, அவர்களையும் ஆசீர்வதித்தான் ஜெபிக்கணும். இங்க என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, அந்த ராஜா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவர் வெளியே வாருங்கள்னு சொல்லிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம்ன்றாருங்க. நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறாரு, ஆராதிக்கிறாரு. பாருங்க, ஒரு 3 பேர் தங்களுடைய ஆத்மாவை பரிசுத்தமா காத்து கொண்டது நிமித்தம். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தமா காத்து கொள்ளும் போது நான் மட்டும் இல்லைங்க, ஒரு கூட்ட ஜனங்கள் நம்மளை பார்த்து இயேசு கிட்ட வருவாங்க, அவளுடைய ஆத்மாவும் சுத்தமாகும். ஆமாங்க, ஏன்னா நம்ம தான் எவ்வளவு பொறுமையா இருக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமையில நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தமா காத்து கொள்ளும் போது பாருங்க, ஆண்டவர் என்ன செய்தார் பார்த்தீங்களா? அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூடவே இயேசு இருக்கிறத நேபுகாத்நேச்சார் பார்த்தாரு. அவர் இப்ப என்ன சொன்னாரு? அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இவங்கள்ட்ட அக்கினி மனங்கூட வீசலையேன்றாரு. அக்கினி மனங்கூட வீசலையே. ஆமாங்க, இந்த பிரச்சனை வந்ததற்கான ஆதாரம் இந்த குடும்பத்துல யார்கிட்டையும் இல்லையே. என்னங்க, இவ்வளவு போராட்டத்துல இருந்தாங்க, இன்னைக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. இது எப்படிங்க? இவங்க இயேசு கரம் இவங்க கூட இருந்திருக்கு. இவங்க இயேசுவை பற்றி கொண்டாங்க, இவங்க இயேசுக்காக வாழ்ந்தாங்க, தங்களை தீட்டுப்படுத்தவில்லை, தங்கள் ஆத்மாவை பரிசுத்தமா காத்து கொண்டார்கள். எவ்வளவு பிரச்சனை வந்தா கூட அந்த பிரச்சனையில இயேசுக்காக நின்றார்கள்னு சொல்லும்படியா நடந்தது பாத்தீங்களா? அக்கினி மனம் கூட இல்லையேன்றாங்க. பிரச்சனை இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரம் கூட இல்லையேன்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்லுகிற நேரம் வந்து விட்டது பிரியமானவளே. அது இன்றாக கூட இருக்கலாம், இந்த வேலையாக இருக்கலாம் பிரியமானவளே. பாத்தீங்கன்னா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அவர்கள் தங்கள் தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் இயேசுவையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். முதல்ல சொன்னாரு உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் சொன்னாரு. 2வது சொன்னாரு இவர்கள் வணங்குகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொன்னாரு. 3வது சொன்னாரு இவங்க அந்த ராஜா சொன்ன வார்த்தையை தள்ளிட்டு அவங்க ஆண்டவரையே நம்பி தங்க சரீரத்தை கூட கொடுத்துட்டாங்க, தங்களையே கொடுத்துட்டாங்க, ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமா ஒப்பு கொடுத்துட்டாங்க. அதனால இயேசு தூதனை அனுப்பி இவங்களை என்ன செய்துட்டாராம்? விடுவித்துட்டாரான்னு சொல்றாரு. அது மட்டுமா சொன்னாரு? அவர் என்ன செய்தாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டாரு, ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்னு பாத்தீங்கன்னா, அதே தானியேல் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போட கடவன், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுது. என்ன சொல்றாரு? இவங்க வணங்குற தேவன் தான் உண்மையான தேவன். ஏன்னா பாருங்க, இவர்கள் வணங்கின தேவன் தான் இவங்க தூதன் அனுப்பி பாதுகாத்தாரு. இவங்க தங்கள் சரீரத்தையே ஒப்பு கொடுத்துட்டாங்க. நேபுகாத்நேச்சார் ராஜா என்ன சொன்னார் பாத்தீங்களா? இவர்கள் வணங்குகிற தேவன் தான் உண்மையான தேவன் சொல்லி ஒரு தீர்மானம் போடுறாரு. அந்த தீர்மானத்துல என்ன சொல்றாரு? இவர்கள் வணங்குகிற தேவனை ஆராதிக்காதவன் என்ன செய்வேன்னு சொல்லி சொல்றாரு. அவர் தண்டனை கொடுக்கிறாரு பாருங்க. ஏன்னா இவர்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லைன்னு சொல்றாரு. பிரியமானவளே, இந்த இயேசு ராஜாவை போல நம்மை ரட்சிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க.
அதான் சொல்றார், உன் ஆத்மா வாழ்கிறது போல, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு. எப்படியாக இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை தப்பிச்சது மட்டும் இல்லை, அவங்கள உயர்த்தி அவங்க தேவன் தான் உண்மையான தேவன், அவங்க தேவனை போல அந்த பூமியில யாரும் இல்லைன்னு சொல்லி அந்த ராஜா ஒரு தீர்மானம் பாஸ் பண்ண வச்சாரு. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? ஒரு வேளை நீங்க இந்த வேலையில கண்ணீரோடு இருக்கலாம் பிரியமானவர்களே. ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, எங்களுக்கு இறங்குங்கப்பா. ஜெபிப்பீங்களா? ஒரு வேளை போராட்டத்துல இருக்கிறீங்களா? கண்ணீர்ல இருக்கிறீங்களா? இந்த நேபுகாத் நேச்சார் ராஜா சொன்னது போல இன்னைக்கு உங்களுடைய போராட்டத்துக்கு காரணமானவங்க சொல்ல போறாங்கங்க. நீங்க ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா? அப்பா என்ன விடுவீங்க ராஜா? அப்பா என்னுடைய ஆத்மாவை நான் பரிசுத்தமா காக்கத்தக்கதாக என்னுடைய சரீரத்தை, ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? எனக்கு மிகவும் பிரியமானவுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த வேளையில் உம்முடைய அன்பான பிள்ளைகள் ஆண்டவரை தங்கள் சரீரங்கள், ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களிடத்துல அர்ப்பணிச்சிருக்காங்கப்பா. இதை கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும், போராட்டத்துல உபத்திரவங்கள் இருக்கிற குடும்பங்களிலும் என் தேவனே, யார் யார் இந்த வேளையிலும் தங்களையே அர்ப்பணித்து உங்களிடத்துல கெஞ்சி கேட்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களிலும் என் இயேசுடைய மகிமை கடந்து வர முடியாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆண்டவரே, எப்படியாக ஆண்டவரே அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ ஆண்டவரே அந்த வேளையிலும் ஆண்டவரே உங்களையே நம்பி ஆண்டவரே தங்களை முழுதுமே அர்ப்பணித்தது போல உம்முடைய பிள்ளைகளும் தங்களை அர்ப்பணிக்கும்படியாக இந்த வேலையை என் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே நீர் விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதற்கு காரணமானவர்கள் ஆண்டவரை சொல்லட்டும். இவர்கள் இயேசுவே நம்பி தங்களை பரிசுத்தமாக காத்து கொண்டது நிமித்தம், தீட்டான காரியத்துல போகாத நிமித்தம் இயேசு இவர்களை விடுவித்தார், இவருடைய கண்ணீரை மாற்றினார், இவருடைய வேதனையிலிருந்து விடுதலை கொடுத்தார். இந்த நாளிலே இவர்கள் ஆராதிக்கிற இயேசு மெய்யாகவே உலக இரட்சகர் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே குடும்பங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கீழாக்காமல் மேலாக்கும் ஆண்டவரே, வாளாக்காமல் தலையாக்கும் ஆண்டவரே. கண்ணீரை துடைத்திருங்க ஆண்டவரே. அவருடைய உபத்திரவத்தை மாற்றி போடுவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே, நீர் அவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுகிறதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் சுவாமி. தடைகள் வீழகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. என் அப்பா அப்பாடி கிரியை செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் தொட்டதற்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் வேண்டிக் கொண்ட காரியத்துல என் தேவன் அதிசயத்தை செய்ததற்காக நன்றி. எங்களே தாழ்த்தி உங்க அன்பு கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமை அப்பா இயேசுக்கு மட்டும் செலுத்துகிறோம். இயேசு இரட்சமலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே. ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொரு பேரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா?